ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 2 கேக்கு ரெசிபி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான ப்ரௌனி கேக்கு. 1 கப் அளவுக்கு ஆல்மண்ட், 1 கப் அளவுக்கு ஓட்ஸ், அது கூடவே 1 கப் அளவுக்கு சுகர், 3மே ஈக்குவல் ரேஷியோ. அதை வந்து ரொம்ப பவுடராக அரைக்காமல் கொஞ்சம் கோர்ஸாகவே அரைச்சிடலாம். கோர்ஸானா ஓரளவுக்கு ரவை பதத்துக்கு இருந்ததுன்னா போதும். இதில் வந்து 1/2 கப் அளவுக்கு கோகோ பவுடர் வந்து சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கலாம். இது கூட நல்ல கெட்டியான தயிர் வந்து 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை தயிரோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறமா கூடவே வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக சேர்த்துருக்கேன். பட்டரை வந்து நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு அதுவும் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதாவது ஒரு 50 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிட்டா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட்டர் இல்லை அப்படின்னா குக்கிங் ஆயில் வந்து நீங்கள் பேட்டர் ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா அதில் 1 கப் அளவுக்கு மில்க் வந்து சேர்த்துக்கலாம். மில்க்கும் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் பேட்டரை வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா அந்த ஓட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஊறிடும். அதுக்கப்புறமா ஒரு ட்ரேயில் நீங்கள் வந்து ஓவனில் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேக்கிங் ட்ரே எடுத்துக்கோங்க. இல்லைனா வந்து குக்கர்லேயே பண்ணுறோம் அப்படின்னா சால்ட் வந்து கொட்டிட்டு அதில் வந்து ஒரு பவுல் எடுத்து அதில் வந்து ஆயிலோ இல்லை பட்டரோ வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த பேட்டரை வந்து சேர்த்துடலாம். அதுக்கு மேலே வந்து மேக்ஸிமம் சாக்கோ சிப்ஸ் வந்து போட்டோம் அப்படின்னா கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து இன்றைக்கி ட்ரைனர்ஸ் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ ஆல்ரெடி வந்து ஓவனை ப்ரீட் வந்து பண்ணியிருக்கேன் 180 டிகிரியில். ஸோ அதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5-10 மினிட்ஸாக வந்து ஹீட் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ட்ரேயை வந்து உள்ளே வச்சிட வேண்டியது தான். நீங்கள் குக்கரை வந்து சால்ட் கொட்டி பண்ணும்போது அதே மாதிரி வந்து ப்ரீ ஹீட் பண்ணிட்டீங்கன்னா பெட்டரு. ஸோ இதை வந்து உள்ளே வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான கேக் ரெடி. செகண்ட் வந்து நம்மளோட சூப்பரான ஒரு ரவா கேக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 1/2 கப் அளவுக்கு பட்டரு, 1/2 கப் அளவுக்கு தயிர், இது ரெண்டும் நல்லா சேர்ந்ததுக்கப்புறமா வந்து ரவை வந்து 1 கப் அளவுக்கு வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஓரளவுக்கு லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அது கூட வந்து சேர்த்துக்கோங்க. கூட வந்து ஃப்ளேவருக்கு வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 கப் அளவுக்கு மில்க் சேர்த்துட்டு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மில்க் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா ஸ்வீட்டும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டும் வந்து கொடுக்கும். அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா வந்து சேர்த்துட்டு வெண்ணிலா எசன்ஸ் தேவையான அளவுக்கு வந்து சேர்த்துட்டு இதே மாதிரி தான் நீங்கள் ஓவனில் வைக்கிறீங்க அப்படின்னா வந்து பட்டர் தடவி இல்லைன்னா வந்து பட்டர் ஷீட்டு கூட உள்ளே வச்சு பேட்டரை வந்து சேர்த்துடலாம். இதுலேயும் வந்து நான் மேலே ஆல்மண்ட்ஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ இது 2 கேக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம வீட்டில் ஓவன் இல்லைனா கூட நம்ம குக்கர்லேயோ இல்லைனா வந்து இட்லி பாட்லேயோ வந்து உப்பு கொட்டி செஞ்சிடலாம். இந்த ரவை கேக்கில் வந்து லாஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக சுகர் சிரப் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச ஒரு கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஹோப் இந்த 2 கேக்குமே வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா வந்து இருந்துட்டால் போதும். நம்ம இதை சூப்பராக வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸோடு பார்க்குறேன். அன்டில் தென் பாய், திஸ் இஸ் அன்பு சைனிங் ஆஃப். டேக் கேர், பாய்.